நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. வெளியே சென்ற பெண் வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் பதற்றமடைந்த குடும்பத்தினர், பல இடங்களில் தேடி அலைந்த உறவினர், ரியல் எஸ்டேட் புரோக்கரை பார்க்க சென்ற பெண் காரில் சடலமாக கிடந்த கொடூரம். போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் உண்மையை ஒப்புக்கொண்ட ஆக்டிங் டிரைவர். காட்டுப்பகுதி வழியாக காரில் சென்ற பெண்ணுக்கு நடந்தது என்ன? கொலையாளி சிக்கினானா? காட்டு பகுதியில நின்னுட்டு இருந்த காருக்குள்ள ஒரு பெண் சடலமா கிடந்திருக்காங்க. அந்த வழியா போன சிலர் அந்த சடலத்தை பார்த்து பதறி போய் உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லி இருக்காங்க. விஷயம் தெரிஞ்ச உடனே போலீஸ் அங்க வந்து பார்த்தப்ப காருக்குள்ள இருந்த பெண்ணோட தலை முகம்னு சிதஞ்சு போய் பல இடங்கள்ல ரத்த காயங்கள் இருந்ததால கண்டிப்பா இது கொலைதாங்கிறது தெளிவாகிருச்சு. முதல்ல அந்த பொண்ணு யாருங்கிறது தெரிஞ்சாதான் அவங்கள கொன்னது யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியும்னு யோசிச்ச போலீஸ் சுற்றுவட்டார போலீஸ் ஸ்டேஷன்கள்ல பெண்ணு காணும்னு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு செக் பண்ணாங்க. அப்போ காரைக்குடி மருதுபாண்டிய நகரை சேர்ந்த மகேஸ்வரிங்கிற பொண்ண காலையில இருந்து காணும்னு அவங்க சொந்தக்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தது தெரிய வந்திருக்கு. உடனே மகேஸ்வரியோட சொந்தக்காரங்களை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரவழைச்சு காருக்குள்ள கிடந்த சடலத்தை காட்டியிருக்காங்க. சடலத்தை பார்த்த உறவினர் அது மகேஸ்வரி தாங்கிறத உறுதிப்படுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் கேஸ மர்டர் கேஸா மாத்தின போலீஸ் மகேஸ்வரியை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தீவிர விசாரணையில இறங்குனாங்க. 5ஆம் தேதி காலையில மகேஸ்வரி லேண்ட் விஷயமா பேசுறதுக்காக வீட்டுல இருந்து கிளம்பி இருக்காங்க. ஆனா அன்னைக்கு சாயங்காலம் அவங்க வீடு திரும்பல. பல இடங்கள்ல தேடியும் கிடைக்காததால உறவினர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. வீட்டுல இருந்து கிளம்பின மகேஸ்வரி ஆக்டிங் டிரைவரை வர வச்சு தன்னோட காரை எடுத்துக்கிட்டு கிளம்பி இருக்காங்க. அந்த ஆக்டிங் கார் டிரைவர் பேரு சசிகுமார். சசிகுமார மகேஸ்வரிக்கு சில மாதங்களாகவே நல்லா தெரியுமா. மகேஸ்வரிக்கு கார் ஓட்ட சொல்லி தரும்போது பழக்கமான சசிகுமார மகேஸ்வரி குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் தெரியும். கார்ல எங்க வெளியே போனாலும் டிரைவர் சசிகுமார தான் புக் பண்ணுவாங்களாம் மகேஸ்வரி. அந்த மாதிரி தான் 5ஆம் தேதி லேண்ட் விஷயமா வெளியே போறதுக்காக கார் டிரைவர் சசிகுமார புக் பண்ணி அவரோட கிளம்பி போயிருக்காங்க. ஆனா அப்படி வெளியே போன மகேஸ்வரி கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. கடைசியா மகேஸ்வரி சசிகுமாரோட தான் கார்ல போனாங்கிறது உறுதியானதுக்கு அப்புறம் போலீஸுக்கு சந்தேக பார்வை சசிகுமார் பக்கம் திரும்புச்சு. அடுத்தது சசிகுமாரை பிடிச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சதுக்கு அப்புறம் உண்மையெல்லாம் தானா வெளியில வந்திருக்கு. சிவகங்கை காரைக்குடி பக்கத்துல உள்ள மருதுபாண்டியர் நகரை சேர்ந்தவங்க தான் 35 வயதான மகேஸ்வரி. இவங்களோட கணவர் பாண்டிக்குமார் சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கார். 6 மாதங்களுக்கு ஒரு முறைதான் பாண்டிக்குமார் வீட்டுக்கு வருவார். பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்து 2 மகள்களையும் கவனிச்சிட்டு இருந்த மகேஸ்வரி கணவர் வெளிநாட்டுல இருந்து மாசம் அனுப்புற பணத்தையும் தான் சம்பாதிக்கிற பணத்தையும் சேர்த்து வச்சு லேண்ட் வாங்க முடிவு பண்ணிருக்காங்க. அதுக்காக ரியல் எஸ்டேட் புரோக்கர் செந்தில கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அவரு ஆடவ பொய்கை பக்கத்துல உள்ள சாய்பாபா காலனில இருக்கிற இடத்தை காட்டி அந்த இடத்தோட ஓனர் தனக்கு தெரிஞ்சவர் தானு, நீங்க ஓகே சொன்னா மேற்கொண்டு பேசலாம்னு சொல்லி இருக்கார். அந்த இடம் மகேஸ்வரிக்கு பிடிச்சு போனதும் அந்த இடத்தையே பேசி முடிக்கலாம்னு சொல்லி இருக்காங்க மகேஸ்வரி. நீங்க இடத்தை வந்து பாருங்க, மத்ததையெல்லாம் நேர்ல பேசிக்கலாம்னு சொல்லவே 5ஆம் தேதி காலையில சாய்பாபா காலனில இருக்கிற இடத்தை பாக்குறதுக்காகத்தான் டிரைவர் சசிகுமாரோட போயிருக்காங்க மகேஸ்வரி. அந்த இடத்துல ரொம்ப ஆள் நடமாட்டம் இருக்காது. அப்ப அங்க போயிட்டு இருந்தப்ப மகேஸ்வரிக்கும் சசிகுமாருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு. சசிகுமாருக்கு நிறைய கடன் இருந்ததால மகேஸ்வரி கிட்ட பணம் கேட்டிருக்கான். ஏற்கனவே சசிகுமார் பணம் கேட்டப்ப மகேஸ்வரி கொடுக்கல. அத மனசுல வச்சுக்கிட்டு இருந்த சசிகுமார்
கார்ல மகேஸ்வரி கூட தனியா போயிட்டு இருந்த போது பணம் கேட்டு தொந்தரவு கொடுக்கவே 2 பேத்துக்கும் நடுவுல வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு. அப்போ ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு வந்ததும் காரை நிறுத்தின சசிகுமார் பேக் சைட்ல உட்கார்ந்துட்டு இருந்த மகேஸ்வரியோட முடிய பிடிச்சு கார் கதவு மேல இடிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம அவங்களோட தலையையும் முகத்தையும் கல்லாலேயே அடிச்சு சிதைச்சதுல மகேஸ்வரி கொஞ்ச நேரத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. அடுத்து அவங்க போட்டிருந்த தங்க செயின் உட்பட 20 சவரன் நகைகள் எல்லாத்தையும் திருடி இருக்கான். அது மட்டும் இல்லாம போலீஸுக்கு அவ மேல சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மகேஸ்வரியோட போன்ல இருந்து கணவர் பாண்டிக்குமாருக்கு மெசேஜ் அனுப்பி இருக்கான். லேண்ட் பார்க்க வந்த இடத்துல அந்த புரோக்கர் தன்கிட்ட தவறா நடந்துக்கிறதாகவும் அடிக்கிறதாகவும் டைப் பண்ணி அனுப்பி இருக்கான். மகேஸ்வரியை கொன்னு நகைகளை திருடிட்டு போலீஸ்ல சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக புரோக்கர் செந்தில் மேல பழிய போடதான் அந்த மெசேஜ் அனுப்பி இருந்திருக்கான் சசிகுமார். கார் டிரைவர் சசிகுமாரை பிடிச்சு விசாரிச்சதுல மொத்த உண்மைகளும் வெளியே வந்துச்சு. அதுக்கு பிறகு சசிகுமார் மேல கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளிட்டாங்க. நண்பர்களுக்கு இடையே நீண்ட நாட்களாக நீடித்த முன்பகை. சமாதானம் பேச அழைத்து இளைஞரை தாக்கிய மற்ற நண்பர்கள். இளைஞரின் தலையில் கல்லை போட்டும் கத்தியால் உடம்பை கிழித்தும் கொடூர கொலை. நண்பனை சக நண்பர்களே கொலை செய்தது ஏன்? நீண்ட நாட்களாக பழகிய நண்பர்களுக்குள் முன்பகை ஏற்பட்டது எதனால்? நடந்தது என்ன? அதிகாலை நேரம் பொதுமக்கள் சிலர் வேலை விஷயமா எம்ஜிஆர் நகர் வழியா நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ அங்குள்ள ஏரிக்கரையோரத்துல தலை சிதைஞ்ச நிலையிலையும் உடம்பு ஃபுல்லா கத்தி குத்து காயங்களோடும் நவீன்கிற இளைஞர் சடலமா கிடந்திருக்கார். இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து உயிரிழந்த இளைஞருக்கு யார் கூடயாவது முன்பகை இருக்கா, அவரை கொன்னது யாருன்னு நவீனோட உறவுக்காரங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க போலீஸ். இதுக்கிடையில நவீன் சடலத்துக்கு பக்கத்துல கிடந்த செல்போனை கைப்பற்றின போலீஸ் அவருக்கு வந்த லாஸ்ட் கால் டீடைல்ஸை எடுத்து பார்த்திருக்காங்க. அடுத்து அந்த வழியில உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு செஞ்சிருக்காங்க போலீஸ். அதுல நவீன், பிரவீன், விக்னேஷ் உள்ளிட்ட 4 பேரும் நடந்து போன காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. அந்த சிசிடிவி காட்சியை வச்சு பிரவீனோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணிருக்காங்க போலீஸ். அதுல பிரவீனோட செல்போன் சிக்னல் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காட்டியிருக்கு. உடனடியா சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் அங்க பதுங்கி இருந்த பிரவீன், விக்னேஷ், ஆகாஷ்னு 3 பேரையும் பிடிச்சு தங்களோட கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. திருவள்ளூர்ல உள்ள மணவாள நகர் 2வது எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த நவீனுக்கு கல்யாணமாகி ஷீபாங்கிற மனைவி இருக்காங்க. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. நவீனும் அதே ஏரியாவை சேர்ந்த பிரவீன், விக்னேஷ், ஆகாஷ்னு 3 பேரும் சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஒன்னா உட்கார்ந்து மது குடிக்கிறது, ஊர் சுத்துறது, மது போதையில அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட பிரச்சனை பண்றதுன்னு இந்த 3 பேரும் அட்டூழியம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில 4 வருஷத்துக்கு முன்னாடி இளைஞர் ஒருத்தரோட பிறந்தநாள் கொண்டாட்ட விழாவில் 4 பேரும் பங்கேற்று ஒன்னா உட்கார்ந்து மது குடிச்சிருக்காங்க. அப்போ மது போதையில நவீனுக்கும் பிரவீனுக்கும் பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டு அது கை கலப்பா மாறி இருக்கு. இத பார்த்து அங்கிருந்த சிலர் 2 பேரையும் தடுத்து சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா அந்த சண்டையே இவங்க 2 பேருக்கும் இடையில முன்பகையா மாறி இருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பிரவீன் வீட்டு வழியா இளைஞர் நவீன் நடந்து போயிருக்காரு. அப்ப நவீன வழிமறிச்ச பிரவீன், எதுக்கு என்ன பார்த்து முறைச்சிட்டு போற, முறைக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு பிரச்சனை பண்ணி மிரட்டி இருக்கார். அதுக்கு நவீன், நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, என்கிட்ட மோதிர வேலைய வச்சுக்காத, இதுக்கப்புறமும் நீ என்கிட்ட மோதுனா உன்னை உயிரோடவே விட மாட்டேன்னு பதிலுக்கு மிரட்டி இருக்கார். இதனால நவீன் மேல கடும் கோபமான பிரவீன் நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட நண்பர்களான விக்னேஷ், ஆகாஷ் கிட்ட சொல்லி புலம்பி இருக்கார்.
அதுக்கப்புறம் 3 பேரும் நவீன கொலை செய்யவும் திட்டம் போட்டு இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு நவீனுக்கு போன் பண்ண இளைஞர் ஒருத்தர் நமக்குள்ள இருக்கிற பழைய பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமே நாம ஒன்னா இருக்கலாம்னு சமாதானம் பேசியிருக்கார். இன்னைக்கு நைட்டு நாங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து மது குடிக்க போறோம், அந்த பார்ட்டியில நீயும் கலந்துக்கிறன்னு நவீனையும் கூப்பிட்டு இருக்காரு அந்த இளைஞர். அதுபடி அன்னைக்கு நைட்டே 2வது எம்ஜிஆர் நகர் ஏரிக்கரையோரத்துல உட்கார்ந்து நவீன், பிரவீன், விக்னேஷ், ஆகாஷ்னு 4 பேரும் ஒன்னா மது குடிச்சிருக்காங்க. அப்போ நவீனுக்கு போதை உச்சத்துல ஏறி இருக்கு. அந்த நேரத்துல நவீன சரமாரியா தாக்குன 3 பேரும் கீழே கிடந்த கல்லை எடுத்து நவீனோட தலையில போட்டு இருக்காங்க. அடுத்து மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்தும் நவீன சரமாரியா வெட்டி இருக்காங்க. இதுல நிலை குலைஞ்ச நவீன் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டார். விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் பிரவீன், விக்னேஷ், ஆகாஷ்னு 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. சாலையில் ஒன்றாக நடந்து சென்ற இளைஞர்கள் திடீரென ஒருவரை மற்றொருவர் ரத்தம் தெறிக்க தெறிக்க கத்தியால் குத்திய கொடூரம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. இளைஞர் கொடூரமான முறையில் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டது ஏன்? நண்பர்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனை என்ன? வழக்கம் போல ஜகத்கிரி குட்டா பஸ் ஸ்டாண்ட் பொதுமக்கள் நடமாட்டத்தோட பரபரப்பா இருந்திருக்கு. அப்போ திடீர்னு அங்கிருந்த பாலேஸ்வர் ரெட்டிங்கிற இளைஞர் இன்னொரு இளைஞரை கத்தியால ரத்தம் தெறிக்க தெறிக்க சரமாரியா குத்தி இருக்கார். இதுல நிலை குலைஞ்ச ரோஷன்கிற நபர் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கார். ரோஷனோட நிலைமையை பார்த்து அங்கிருந்த பொதுமக்கள் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி வர வச்சு உயிருக்கு போராடிட்டு இருந்த ரோஷனை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட் அளிச்ச டாக்டர் ரோஷன் உயிரிழந்து விட்டதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சம்பவத்தை நேர்ல பார்த்த பொதுமக்கள் கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கிடையில இளைஞர் பாலேஸ்வர் ரோஷனை கத்தியால குத்துற காட்சி சமூக வலைதளங்கள்ல வைரலாகி இருக்கு. அந்த வீடியோவில் கொலையாளிகளோட முகமும் தெள்ள தெளிவா பதிவாகி இருந்ததால போலீஸ் கொலையாளி பாலேஸ்வரையும் அவர் கூட இருந்த மற்ற நபர்களையும் வலை வீசி தேட ஆரம்பிச்சாங்க. உயிரிழந்தவரோட நண்பர் ஒருத்தர் மூலமா கொலையாளிகளோட செல்போன் நம்பரை வாங்கின போலீஸ் பாலேஸ்வரோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி இருக்காங்க. அப்போ சிக்னல் ஜகத்கிரி குட்டா பகுதியில காட்டியிருக்கு. உடனே சிக்னல் காட்டுன இடத்துக்கு போன போலீஸ் அங்க ஒரு வீட்டுல பதுங்கி இருந்த பாலேஸ்வரையும் அவரோட நண்பர்களையும் பிடிச்சு விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. தெலங்கானாவில் உள்ள ஹைதராபாத் அடுத்த ஜகத்கிரி குட்டாவை சேர்ந்த பாலேஸ்வர் ரெட்டி, ரோஷன் முகமதுன்னு எல்லோரும் நண்பர்களா இருந்திருக்காங்க. இதுல பாலேஸ்வரும் ரோஷனும் எந்த நேரமும் மது குடிக்கிறது, வேலை வெட்டிக்கு போகாம ஊர் சுத்துறது, காசுக்காக கொலை பண்றது, பணத்துக்காக திருட்டு வேலையில ஈடுபடுறதுன்னு எல்லா குற்ற சம்பவங்கள்லையும் ஈடுபட்டுட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேர் மேலையும் பல போலீஸ் ஸ்டேஷன்கள்ல கேஸ் இருக்குன்னு கூறப்படுது. இதுக்கடையில பாலேஸ்வர் கிட்ட இருந்து ரோஷன் செலவுக்காக கொஞ்சம் பணம் வாங்கினதா கூறப்படுது. ஆனா ரொம்ப நாட்களாகியும் ரோஷன் அந்த பணத்தை திருப்பி கொடுக்காததால 2 பேருக்கு இடையிலையும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பாலேஸ்வருக்கும் ரோஷனுக்கும் திருநங்கை ஒருத்தவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. அந்த திருநங்கையோட அடிக்கடி பாலியல் உறவுல ஈடுபடுறது, அவங்கள கூப்பிட்டுட்டு வெளியில சுத்துறதுன்னு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரோஷன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து அந்த திருநங்கை வீட்டுக்கு போயிருக்காரு. அடுத்து அந்த திருநங்கையை கட்டாயப்படுத்தி பாலியல் உறவுல ஈடுபட்டுட்டு அவங்களுக்கு காசு கொடுக்காம தப்பிச்சு போயிட்டதா கூறப்படுது. இதனால கடும் கோபமான அந்த திருநங்கை ரோஷனுக்கு போன் பண்ணி பணம் கொடுக்காம எதுக்கு என்ன ஏமாத்திட்டு போன, ஒழுங்கா என்கிட்ட பணத்தை கொடுத்துரு, அப்படி இல்லைன்னா உன் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்னு மிரட்டி இருக்காங்க. அதை கேட்டு கோபமான ரோஷன், நீ எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உன்னால என்னைய ஒன்னும் பண்ண முடியாதுன்னு பதிலுக்கு திட்டி இருக்காரு. இதனால 2 பேருக்கும் இடையிலையும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. ரோஷனோட நடவடிக்கையை பார்த்து ஆத்திரமடைஞ்ச திருநங்கை ரோஷன் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளிச்சுட்டாங்க.
இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ரோஷன் பாலேஸ்வர் தான் திருநங்கை கிட்ட சொல்லி நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கணும்னு தப்பா நினைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மது போதையில தன்னோட நண்பர்கள் கிட்டையும் பாலேஸ்வர் என்ன போலீஸ்ல மாட்டி விட்டுட்டா, அதனால அவன் சாவு என் கையில தான் சொல்லிட்டு இருந்திருக்காரு ரோஷன். இந்த விஷயம் எப்படியோ பாலேஸ்வருக்கு தெரிய வந்திருக்கு. இதனால ரோஷன் மேல கொலை வெறியில இருந்த பாலேஸ்வர் ரோஷன் நம்மளை கொல்றதுக்கு முன்னாடி நம்ம அவன் கதையை முடிச்சிடணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதுபடி சம்பவத்தன்னைக்கு பாலேஸ்வர், ஆதில், முகமது, ரோஷன் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து மது குடிச்சிருக்காங்க. அப்புறம் எல்லாரும் ஜகத்கிரி குட்டா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நடந்து வந்தப்ப மறுபடியும் பாலேஸ்வருக்கும் ரோஷனுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. அப்போ மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த பாலேஸ்வர் ரோஷனை வயிற்றிலேயே சர்ற மாதிரியா கத்தியால குத்தி இருக்கான். இதுல நிலை குலைஞ்சு உயிருக்கு போராடின ரோஷன் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்துட்டார். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சி வைரலான நிலையில அதை வச்சு மொத்த கொலையாளிகளையும் அரெஸ்ட் பண்ணி போலீசார் சிறையில அடைச்சிட்டாங்க. காக்கிகளின் சப்போர்ட்டுடன் 24 மணி நேரமும் ஜெகஜோதியாக நடந்த மது விற்பனை. உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணை துடிக்க துடிக்க கொலை செய்த இளைஞர். தலை நசுங்கி கொடூரமாக கிடந்த சடலத்தை பார்த்து கதி கலங்கி போன மக்கள். கொலையாளி குறித்து எந்த துப்பும் கிடைக்காததால் போலீசார் திணறல். சிசிடிவி காட்சியை வைத்து துப்பு துலக்கி கொலையாளியை அல்லேக்காக தூக்கிய காவல்துறை. நடந்தது என்ன? காலங்காத்தால ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த ஒருத்தர் ரோட்டோரமா ஒரு பெண்ணோட சடலம் கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்று இருக்கார். அந்த ரோட்ல பெருசா ஆள் நடமாட்டம் இல்லாததால அந்த நபருக்கு சடலத்துக்கிட்ட போய் யாரு என்னன்னு பார்க்க பயமா இருந்ததால உடனடியா போலீஸுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி இருக்கார். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் ரத்த கோலத்துல தலை நசுங்கி போய் கொடூரமா கிடந்த பெண்ணோட சடலத்தை கைப்பற்றி விசாரணையில இறங்குனாங்க. கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம் பக்கத்துல உள்ள திம்மாபுரத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. சடலமா கிடந்த பெண் யாரு, என்ன ஏதுன்னு விசாரிச்சப்ப அந்த பெண்ணோட பேரு நஞ்சம்மாள்ங்கிறதும் அதே இடத்துல மீன் கடை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்ததும் தெரிய வந்திருக்கு. நஞ்சம்மாள் தலைய சிதைச்சு கொடூரமா கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க போலீஸ் தீவிர புலன் விசாரணையில இறங்குனாங்க. அதிகாலை 4 மணிக்கு ரோட்ல நடந்து போனவர் தான் சடலம் கிடந்ததை ஃபர்ஸ்ட் பார்த்திருக்கார். அப்போ இந்த கொலை சம்பவம் நடுராத்திரி 12 மணிக்கு மேலதான் நடந்திருக்கும்னு நினைச்ச போலீஸ் சடலம் கிடந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரத்துல உள்ள சிலர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. ஆனா அதுல எந்த தகவலும் கிடைக்கல. அதுக்கப்புறம் சடலம் கிடந்த திம்மாபுரத்தை சுத்தி முத்தி இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு பண்ணப்ப போலீஸுக்கு முக்கிய தடயம் ஒண்ணு சிக்கி இருக்கு. நடு ராத்திரி நேரத்துல 35 வயசு மதிக்கத்தக்க நபர் ஒருத்தர் சடலம் கிடந்த இடத்துல இருந்து நடந்து போற காட்சி பதிவாகி இருந்துச்சு. நடு ராத்திரியில விறுவிறுன்னு நடந்து போறவனை பார்த்த போலீஸுக்கு இந்த நபர் தான் கொலையாளியா இருக்குங்கிற சந்தேகம் எழுந்துச்சு. அடுத்து அந்த சிசிடிவி காட்சியில பதிவான அந்த நபரை பிடிச்சு விசாரணை பண்ணாங்க. அதுலதான் நஞ்சம்மாள் கொலையில உள்ள மர்மங்கள் ஒண்ணு ஒண்ணா விலக ஆரம்பிச்சிருக்கு. காவேரிப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதியில 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு கவர்மெண்ட் டாஸ்மாக் கடை ஒண்ணு கூட இல்ல. மது பாட்டில் வாங்கணும்னா கிருஷ்ணகிரி புது பஸ் ஸ்டாண்ட், சந்தூர் சாலை, மலையாண்டஹள்ளிக்கு தான் போகணும். இத தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு சிலர் காவல்துறையோட சப்போர்ட்டோட கள்ள சந்தையில 24 மணி நேரமும் மது விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா திம்மாபுரம், நேருபுரம், கருக்கஞ்சாவடி உள்ளிட்ட இடங்கள்ல 24 மணி நேரமும் மது விற்பனை படுஜோரா நடந்துட்டு இருக்கு. திம்மாபுரம் நெடுஞ்சாலையோரத்துல மீன் வியாபாரங்கிற பேர்ல 10க்கும் அதிகமான தாபா ஹோட்டல்களையும் மது விற்பனை 24 மணி நேரமும் காவல்துறையினர் அனுமதியோட ஜெகஜோதியா நடந்துட்டு இருக்கு. சட்டத்தை மீறி கள்ள சந்தையில மது விற்பனை சேல்ஸ் பண்றத தட்டி கேட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறையே மாமூல் வாங்கிட்டு 24 மணி நேரமும் மது விற்பனையை செய்ய வச்சிருக்கு. ஆனா அதே கள்ள சந்தை மது விற்பனையாலதான் இப்போ ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்கிற செய்தி நடுநடுங்க வச்சிருக்கு. நாசகால் கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த 41 வயசான நஞ்சம்மாள் போலீஸ்காரங்களுக்கு மாமூல் கொடுத்து திம்மாபுரத்துல மீன் கடைங்கிற பேர்ல மது விற்பனை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மது பாட்டில் வாங்க வர்றவங்க கிட்ட நஞ்சம்மாள் கராரா
பேசுறது வழக்கம்னு சொல்றாங்க. அப்படி கடந்த 5ஆம் தேதி நைட்டு 11 மணிக்கு சுண்டேக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 35 வயசான மாரியப்பன் நஞ்சமால் கடைக்கு போய் 100 ரூபாய் கொடுத்து ஒரு கட்டிங் மட்டும் ஒரிஜினல் சாய் சரக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கான். அதுக்கு நஞ்சமாலோ கட்டிங் எல்லாம் கொடுக்க முடியாது, குவார்ட்டர் மட்டும்தான், 200 ரூபாய் கொடு, குவார்ட்டர் தரேன், இல்லன்னா இடத்தை காலி பண்ணுன்னு சொன்னது மட்டுமில்லாம மாரியப்பனை தகாத வார்த்தைகளால பேசியிருக்காங்க. அதனால ஆத்திரமடைஞ்ச மாரியப்பன் பதிலுக்கு தகாத வார்த்தைகளால பேச நஞ்சம்மாள் மாரியப்பன் கண்ணத்தை பழுக்க வச்சு அங்க இருந்து விரட்டி இருக்காங்க. அங்க இருந்து கிளம்புன மாரியப்பன் வேற கடைக்கு போய் மது வாங்கி குடிச்சிட்டு நஞ்சம்மாள் மேல கைய வச்சதை நினைச்சு கொலை வெறியில இருந்திருக்கா மாரியப்பன். இந்த சூழல்ல இரவு 11:30 மணியளவுல வியாபாரத்தை முடிச்சிட்டு கடைக்கு முன்னாடி தூங்கிட்டு இருந்திருக்காங்க நஞ்சம்மாள். அப்போ அங்க வந்த மாரியப்பன் நஞ்சம்மாள் தலையில கல்ல தூக்கி போட்டு கொடூரமான முறையில கொலை செஞ்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான். இது எல்லாமே விசாரணையில தெரிய வரவே மாரியப்பன் மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ணி அவனை கைது செய்து கம்பி எண்ண வச்சிருக்காங்க. திருமண விழாவிற்கு வந்த இருவர் திடீரென மாயம். ஒரு வாரத்திற்கு பிறகு பாழடைந்த உரை கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட பயங்கரம். மின்வேலியில் சிக்கி உயிரிழந்த இருவரது சடலங்களையும் விவசாய தோட்ட உரிமையாளர்கள் சத்தம் காட்டாமல் கிணற்றில் தூக்கி போட்டது அம்பலம். விவசாய தோட்ட உரிமையாளர்கள் போலீசில் சிக்கியது எப்படி? பின்னணி என்ன? பாரடைஞ்ச உரை கிணத்துல அழுகுன நிலையில 2 ஆண் சடலங்கள் கடந்திருக்கு. அதை பார்த்த அந்த ஏரியா மக்கள் உடனடியா போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. தீயணைப்பு படை வீரர்களோட ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் கிணத்துக்குள்ள இருந்த சடலங்களை மீட்டு அவங்க யாருன்னு விசாரணை நடத்தியிருக்காங்க. கடந்த ஒரு வாரத்துக்குள்ள காணாம போனதா ஸ்டேஷனுக்கு வந்த கம்ப்ளைண்ட் லிஸ்ட் எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அதுல சிவலிங்காபுரத்தை சேர்ந்த ரவிக்குமார், சுரேஷ்குமார்ங்கிற 2 பேரை காணும்னு அவங்களோட மனைவிகள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிற விஷயம் போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரவிக்குமார், சுரேஷ்குமார் 2 பேரோட மனைவிகளையும் உறவினர்களையும் நேர்ல கூப்பிட்டு வந்து சடலத்தை காட்டினப்ப அது ரவிக்குமார், சுரேஷ்குமாரோட சடலங்கள் தாங்கிறது உறுதியாகி இருக்குது. கல்யாண வீட்டுக்கு வந்தவங்க எப்படி கிணத்துல சடலங்களா கிடந்தாங்க, அவங்களுக்கு யார் கூடயாவது பிரச்சனையாகி அந்த முன்விரோதத்துல அவங்கள கொலை பண்ணி இருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது காரணமா இருக்குமான்னு பல்வேறு கோணங்கள்ல தீவிர விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க காவல்துறையினர். அதுலதான் அந்த கேஸ்ல உள்ள மர்மங்கள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிருக்கு. விருதுநகர் ஆலங்குளம் பக்கத்துல உள்ள தொம்பைக்குளத்தை சேர்ந்த விக்னேஷுக்கும் ராஜபாளையத்தை சேர்ந்த முத்துப்பிரியாவுக்கும் கடந்த 31ஆம் தேதி வேப்பிலைப்பட்டியில உள்ள கங்கையம்மன் கோயில்ல கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு விக்னேஷோட சொந்தக்காரங்களான ரவிக்குமாரும் சுரேஷ்குமாரும் குடும்பத்தோட வேப்பிலைப்பட்டிக்கு போயிருக்காங்க. அன்னைக்கு கோயில் மண்டபத்துல தூங்கிட்டு இருந்த ரவிக்குமாரும் சுரேஷ்குமாரும் மறுநாள் காலையில 4 மணி அளவுல இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்படி போனவங்க ரொம்ப நேரமாகியும் கோயில் மண்டபத்துக்கு மறுபடியும் வரல. 2 பேரையும் பல இடங்களையும் தேடி பார்த்தும் எந்த தகவலும் கிடைக்காததால அவங்களோட மனைவிகள் அப்பை நாயக்கன்பட்டி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்காங்க. அடுத்து மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ்காரங்க காணாம போன ரவிக்குமார், சுரேஷ்குமாரை தேடினாங்க. ஆனா கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு மேலாகியும் 2 பேரும் எங்க போனாங்க, அவங்களுக்கு என்னாச்சுங்கிற எந்த குளூவுமே கிடைக்கல. இந்த சூழல்ல தான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வேப்பிலைப்பட்டியில இருக்கிற பாலடைந்த உரைக்கிணத்துல இருந்து ரவிக்குமாரையும் சுரேஷ்குமாரையும் அழுகிய நிலையில சடலங்களா மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு புலன் விசாரணையில இறங்கி இருக்காங்க. இதுக்கு நடுவுல ரவிக்குமார், சுரேஷ்குமாரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுல 2 பேரும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்காங்கன்னு குறிப்பிட்டு இருந்துச்சு. அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்த்த போலீஸ்காரங்க தோட்ட உரிமையாளர்கள் மணிகண்டன், சுதாகர சந்தேகத்தின் பேர்ல பிடிச்சு விசாரணை பண்ணாங்க. அப்போ தோட்டத்துல உள்ள பயிர்களை காட்டு விலங்குகள் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக மணிகண்டனும் சுதாகரும் சட்டவிரோதமா மின்வேலி அமைச்சிருந்ததும் அது தெரியாம ரவிக்குமாரும் சுரேஷ்குமாரும் இயற்கை உபாதை கழிக்க அங்க போன போது மின்வேலியில சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததும் தெரிய வந்துச்சு.
சட்டவிரோதமா மின்வேலி அமைச்சிருக்கிறதும் அதனால 2 உயிர்கள் போயிருக்கிறதும் போலீஸுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நம்மள உள்ள தூக்கி வச்சிருவாங்கன்னு நினைச்ச மணிகண்டனும் சுதாகரும் சேர்ந்து சடலமா கிடந்த ரவிக்குமார் சுரேஷ்குமாரோட உடல்களை பாலடைஞ்ச உரை கிணத்துல போட்டுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி கமுக்கமா இருந்ததும் தெரிய வந்திருக்கு. விவசாய தோட்டங்கள்ல அனுமதி இல்லாம மின்சார வேலி அமைக்கிறதால விலங்குகள் மட்டுமில்லாம சில சமயங்கள்ல மனித உயிர்களும் பறிபோகிற சம்பவம் அரங்கேறிட்டு தான் இருக்கு. அதனால அரசு முறையான நடவடிக்கை எடுக்கணும்னு சட்டவிரோத செயல்ல ஈடுபடுறவங்களுக்கு கடுமையான தண்டனை பெற்று தரணும்னு கிராமவாசிகள் குற்றம் சாட்டி இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.